ZEE5 இல் முழு எபிசோடையும் இலவசமாக பார்க்க கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். என்ன வெண்ணிலா, நான் எங்க ஓடி போயிட்டேன்? சீக்கிரமா வரேன். அதுக்கப்புறம் எப்பவுமே இந்த உலகத்துல நீ நான் மட்டும்தான். சரி மாமா, எனக்கு புரியுது, ஆனா மத்தவங்களுக்கு புரியணுமே. மத்தவங்க யாரு நம்ம வாழ்க்கையில குறுக்க வர? இந்த உலகத்துல ரெண்டு பேர் தான், முத்து வெண்ணிலா. 2 பேர் மட்டும்தான். இங்க பாரு, இப்போ நான் அண்ணியனா மாறுறதுக்குள்ள ஒழுங்கா வந்து படு. சரிம்மா. வாங்க பெரியமா, நல்லா இருக்கீங்களா? சொல்லியிருந்தா நானே வண்டி அமைச்சிருப்பேனே. பரவாயில்ல முத்தரசு, இருக்கட்டும். ஏய் பெரியமா, நம்ம ஆபீஸ் ரூம்ல உட்கார வை. அதெல்லாம் வேண்டாம், நான் இங்கேயே பேசுறேன். உள்ளூர்ல இருக்கிற சொந்த பெரியம்மா ஏதோ வேத்தூர்ல இருந்து வரா மாதிரி விசாரிக்கிற அளவுக்குள்ள நம்ம சொந்தம் இருக்கு. அத நினைக்கும் போதுதான்ப்பா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இத சொல்றதுக்கு தான் இந்த வெயில்ல வேர்க்க விறுவிறுக்க வந்தீங்களா? பெரியம்மா, ஜூஸ் கொண்டு வரவா? முத்தரசு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீ சொல்ற பதில வச்சுதான் நான் ஏதாவது குடிக்கலாமா இல்ல சாப்பிட்டே போலாமான்னு முடிவெடுக்க முடியும். மாப்பிள, நான் அங்க இருக்கேன் மாப்பிள. சுத்தி வளைக்காம நான் நேரா விஷயத்துக்கே வரேன்பா. நீ வீட்டுல கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன்னு கேள்விப்பட்டேன். அது சம்பந்தமா உங்ககிட்ட பேசலான்னு தான் வந்திருக்கேன். முத்தரசு, உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு. சொல்லுங்க பெரியமா, நீங்க சொல்லி நான் செய்யாம இருப்பேனா? இல்ல, விதிவசத்தால பிரிஞ்சிருக்கிற நம்ம குடும்பம் ஒண்ணு சேரணும்னு நினைச்சுதான் நான் உன்னை நேரா பாக்கணும்னு வந்தேன். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? நீ சம்மதிச்சதுனால உனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடக்கதான் போகுது. ஏன் அந்த பொண்ணு நம்ம கலையரசியா இருக்க கூடாது? அவளும் நீ கட்டிக்கிற முறை தானே முத்தரசு. அதுவும் வாஸ்தவம் தான் பெரியமா. இந்த விஷயத்த பத்தி நீங்களே நேர்ல வந்து பேசுனது மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த கல்யாணங்கிறது நான் முழு மனசோட சம்மதிச்சது கிடையாது. இன்னும் என் மனசுல சித்ரா தான் இருக்கா. இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு என் தம்பி தங்கச்சிங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே நான் சம்மதிச்சேன். அது மட்டும் இல்ல, உயில்படி நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணாதான் சொத்து எல்லாம் தம்பி தங்கச்சிங்க பேருக்கு மாத்தி எழுத முடியும். அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி பொண்ணு பாக்குற வேலையை கூட நான் சித்திக்கிட்டே ஒப்படைச்சிட்டேன். முத்தரசு, நான் உன்கிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். நீ சொல்ற சாக்கு போக்கெல்லாம் கேட்டு போறதுக்காக நான் வரல. அதுக்கு இல்ல பெரியமா, இஷ்டம் இல்லாத கல்யாணம் அது யார் கூட நடந்தா என்ன? இதுல கலை கூட நடந்தா அது எனக்கு சந்தோஷம் தான். என்ன பத்தி கவலைப்பட என் சித்தி இருக்காங்க, அது போதும். வேற யாரும் என்ன பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் உன் சொந்த பெரியம்மா. இன்னைக்கு நான் உனக்கு வேற ஆளா போயிட்டேனா? நீங்க இல்ல, இறந்து போன எங்க அம்மாவே வந்து என் சித்தி பத்தி தப்பா பேசினா அதை நான் மன்னிக்கவும் மாட்டேன், நம்பவும் மாட்டேன். என் மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் வயித்துல பிறந்த குழந்தைங்களோட என் மேல உயிரா இருக்காங்க, பாசத்தை காட்டுறாங்க. அப்ப நான் வேற எப்படி பேசுவேன் பெரியமா? இத பாருங்க, தயவு செஞ்சு இதுக்கு மேல என் சித்திய பத்தி தப்பா பேசுறதா இருந்தா இங்க வராதீங்க. என்னைக்கு உன் சொந்த பெரியமாவை ஏத்து பேசுற அளவுக்கு உன்னை வளர்த்தி வச்சிருக்காளோ அவ நல்லாவே இருக்க மாட்டா. அவளால நீ நடுத்தருக்கு வரும்போதுதான் நான் சொன்னதை நீ நினைச்சு பாப்ப. என் வயிறு எரிஞ்சு சொல்றேன், அந்த நீலாம்பரி நல்லாவே இருக்க மாட்டா, நாசமா தான் போயிருவா. அவ பிள்ளைங்களும் அழிஞ்சு போயிருவாங்க. பெரியமா, இன்னொரு தடவை என் சித்திய பத்தி தப்பா ஒரு வார்த்தை பேசுனீங்க, சொந்தம் கூட பார்க்க மாட்டேன். கிளம்புங்க. இப்ப கூட நான் கிளம்புங்கன்னு சொல்லிட்டேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க கோவத்துல இருக்கீங்க, வாயில வரதெல்லாம் வார்த்தைன்னு பேசிட்டு இருக்கீங்க. அதனாலதான் சொல்றேன், இங்க இருந்து போங்க. எத்தனை தடவை சொன்னேன் வெளியே போய் அவமானப்பட வேண்டாம். இப்போ ஊர் முழுக்க இதையே பேசி என்ன அசிங்கப்படுத்துறானுங்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு முத்தரசனை வெட்டி மொழி பட்டாத்தான் அடங்கும். வெட்டிட்டா சொத்து யாருக்கும் இல்லாம போயிடும். போகட்டும், மொத்தமா போய் தொலையட்டும். மான மரியாதையாவது மிஞ்சுமில்ல. என்னம்மா நீ அங்கிருந்து ஒரு போன் பண்ணி தான் நாங்கெல்லாம் வந்திருப்போம்ல. தாத்தா, அத்தை வராங்க. யாரு?
நீலாம்பரி அத்தை. ஏய் உட்காரு உட்காருடி. என்ன பார்வதி அம்மா, வீட்டுக்கு எதிரியே வந்தாலும் தேடி வந்தவங்கள வாங்கன்னு சொல்றதுதான் பண்பாடு. உங்க மனசறிஞ்சு வருஷத்தொட்டோட வந்திருக்கேன். என்கிட்ட வீம்பா இருந்தா எப்படி? சொல்லுங்க, கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம், எப்படி வச்சுக்கலாம்? எங்க வீட்ல சம்பந்தம் வச்சு செலவு பண்ற அளவுக்கு உங்களுக்கு தெம்பு இருக்கா? இல்ல எங்கேயாவது கோயில்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எல்லாரையும் அவங்க வீட்ல சாப்பிடுங்கன்னு சொல்லிடலாமா? வேணா நீலாம்பரி, பணம் இருக்கிற திமிர்ல ஆடாத, வார்த்தையை அளந்து பேசு. நீங்க அளந்து பேசுனீங்களா? யோசிக்காம உங்க தங்கச்சி மக முத்தரசன் கிட்ட குப்பைய வாரி கொட்டுற மாதிரி கொட்டிருக்கீங்க. அவ்வளவு தைரியம் இருந்தா நேரா வீட்டுக்கு வந்து பேச வேண்டியதுதானே? எங்க வீட்டுக்கு உங்க பொண்ணு மருமகளா வரணும்னா முன்வாசல் வழியா முறைப்படி வரணும். அதை விட்டுட்டு திருட்டுத்தனமா பின்வாசல் வழியா வரத்துக்கு முயற்சி பண்ணக்கூடாது. உங்க உடம்புல ஓடுறது சுத்த ரத்தமா இருந்தா இப்ப நடந்த அவமானத்துக்கு நாம பதில் சொல்லித்தான் ஆகணும். அப்படி மீறி கல்யாணத்தை நடத்தினா சொந்த பந்தம்னு கூட பார்க்காம முத்தரசன் கல்யாணத்துல புகுந்து கலட்டா பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தி அந்த நீலாம்பரி அவமானப்படுத்துக்கடா. அப்பதான் இன்னைக்கு நடந்த இந்த அசிங்கத்தை தொடச்செறிய முடியும். இல்ல ஆறுமுகம், ஒரு பொண்ணு கூட நான் எதிர்பார்த்த மாதிரி இல்ல. நானும் பல தடவை சொல்லிட்டேன். முத்தரசன் ஏற்கனவே வந்தவ வாழாததால ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கான். அதனால வர்ற பொண்ணு அவனுக்கு ஏத்தவளா, அவனை அனுசரிச்சு போறவளா இருக்கணும். முத்தரசனை பொறுத்த வரைக்கும் நாம் பார்த்த பொண்ணுக்கு சரிம்பா. அதனாலதான் எனக்கு பொறுப்பு அதிகமா இருக்கு, பயமாவும் இருக்கு. என்னதான் அவன் சொன்னாலும் கூட வாழ போறது அவன் தானே. பொண்ணோட அழக விட குணம்தான் ரொம்ப முக்கியம். அதனால இதுல இருக்கிற 50 பொண்ணுமே செட் ஆகாது. உங்களுக்கு தெரியும் இல்ல, முத்தரச மாதிரி ஒழுக்கமான பசங்க இந்த ஊர்லயே யாரும் இல்ல. ஏதோ போதாத காலம் நான் ஊர் பூரா பொண்ணு தேடுறேன். எங்க பிறந்திருக்காளோ அவனுக்கு வரப்போ. ஆறுமுகம் நிறைய பொண்ணுங்க போட்டோ கொண்டு வந்திருக்காரு. எனக்கு தான் உனக்கு மேட்ச் ஆகுற மாதிரி எந்த பொண்ணுமே இல்லன்னு தோணுது. ஒருவேளை உனக்கு ஏதாவது பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பா. என்ன சித்தி பேசுறீங்க? நீங்க பார்த்து உங்க மனசுக்கு பிடிக்காத பொண்ணு என் மனசுக்கு பிடிச்சிருமா? சித்தி, என்ன பத்தி என்னை விட உங்களுக்கு தான் இன்னும் நல்லா தெரியும். ம். அது மட்டும் இல்ல சித்தி, இந்த கல்யாணம் பொண்ணு பாக்குறது இதெல்லாம் எனக்கு இன்னும் செட் ஆகல சித்தி. ஏதோ வக்கீல் சொன்னதுனால தான் வேற வழியே இல்லாம இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். நானே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாத்திட்டு இருக்கேன். விடுங்க சித்தி, நீங்க பார்த்து எந்த பொண்ணு சரின்னு சொல்றீங்களோ அந்த பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்லப்பா, நான் பாக்குற பொண்ணு உனக்கு பிடிக்கணும்ல? சித்தி, நீங்க பாக்குற பொண்ணு எனக்கு நிச்சயமா பிடிக்கும். சரியா? நான் கிளம்புறேன். வரேன்டா. சரிண்ணா. இப்பாரு, வர வர நீ என்ன ரொம்ப கடுப்பேத்துற. அதான் முத்தரசன் நீ பாக்குற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டான்ல. நீ என்னடானா வந்து தரகரையும் திருப்பி அனுப்பிட்ட. நீ என்ன பண்றன்னு எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல. புரிஞ்சிட்டா அப்புறம் உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? ஏதாவது கேஸ்ன்னு வந்தாலே நான் நினைக்கிற தீர்ப்ப நீதிபதிய சொல்ல வைப்பேன். முத்தரசன் எந்த மூளைக்கு? எனக்கு தேவை அவன் எந்த பொண்ண பார்த்தாலும் சரின்னு சொல்லிடணும். அதத்தான் நான் இப்ப சொல்ல வச்சேன். அது சொன்னதான் ஆச்சா? முத்தரசன் தான் உன் பேச்ச தட்ட மாட்டானுமா? எனக்கு வெண்ணிலா வந்ததுல இருந்து அவன் என் பேச்ச மீறிடுவானோன்னு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ அதுவும் உடஞ்சிடுச்சுல்ல. அப்ப தரகரை ஏன் அனுப்புன? இருக்கிற போட்டோல ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து பேசி முடிக்க வேண்டியதானே? எவ்வளவு ஒருத்தி எப்படிடா நாம சொல்ற இடத்துல கையெழுத்த போடுவா? அதுக்கும் ஒருத்தி ரெடியா இருக்கா. அவ வந்தா முத்தரசனே மனசு மாறுவான் பாரு. அப்போ புரியும் உனக்கு இந்த நீலாம்பரி யாரு. Z5 இல் முழு எபிசோடையும் இலவசமாக பார்க்க கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.